மரணிக்கிற நேரத்துல தான் கடைசி அளவுகள். மரணிக்கிற நேரத்துல அவங்க போர்ல அணிஞ்சிக்கிறதுக்காக கவசம், இரும்பு ஆடை, சங்கிலியால் செய்த ஆடை வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் இருக்கும். யுத்தம், எல்லாரும் யுத்தத்தை சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது இருந்தா தான் வாழ்ல இருந்து தப்பிச்சு கொள்ள முடியும். அந்த ஆடையை கொண்டு அடமானம் வச்சுட்டு சில மரக்கால் கோதுமையை கடனுக்கு வாங்கிட்டு வந்து அந்த கடனை அடைக்காம மூத்தா போயிட்டாங்க. இந்த கோதுமைக்காக வேண்டி அடகு வைக்கிறார் சக்கரவர்த்தி. இதை சொல்லி புகழுங்கப்பா, இதை சொல்லி நபிகள் நாயகத்தை பாராட்டுங்க. நீங்க என்ன பண்றீங்க? மீளாதுன்னு சொல்றீங்க. இது ஒரு பாராட்டுற விதம். இன்னொரு புகழ் என்ன தெரியுமா? நபிகள் நாயகத்தை புகழ்வதில் இது அதை விட உச்சகட்டம். 100% அவரை நான் பின்பற்றுவேன். அதான் புகழ். 14 நூற்றாண்டு ஆயிடுச்சு. 14 நூற்றாண்டு கடந்த பிறகும் அவர் மாதிரி பேசுறோம், அவர் மாதிரி உண்ணுகிறோம், அவர் எப்படி பருக சொன்னார் அப்படி பருகுகிறோம், திங்கிறோம். அவர் சொன்ன மாதிரி தான் நாங்க திங்குவோம். படுத்து தூங்குவோம், அவர் சொன்ன மாதிரி தான் தூங்குவோம். நடக்குவோம், அவர் சொன்ன மாதிரி நடக்குவோம். சிறுநீர் கழிப்போம், அவர் சொன்ன மாதிரி கழிப்போம். கக்கூசுக்கு போவோம், அவர் சொன்ன மாதிரி தான் கக்கூசுக்கு போவோம். குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுவோம், அவர் சொன்ன மாதிரி தான் போடுவோம். 14 நூற்றாண்டுகள் பல நாடுகள் கடந்து, பல மொழிகளை கடந்து, பல காலங்களை கடந்த பிறகும் கூட அவர் மாதிரியே தாடி, அவர் மாதிரியே நகமற்றங்கிறான், அவர் மாதிரியே தான் எல்லாம் செய்வாங்கிறான். என் கல்யாணத்தை அவர் மாதிரி தான் நடத்துவாங்கிறான். தாய் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், தகப்பன் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். இது புகழ்ப்பா. அவர் மீது அன்பு வைக்கிறது நெசம் என்று சொன்னால் இவ்வளவு சுத்தமான ஒரு தலைவர் நமக்கு கிடைச்ச தலைவர் மாதிரி உலகத்தில் எந்த சமுதாயத்துக்கு கிடைச்சது கிடையாது. எந்த தலைவனா இருந்தாலும் அந்த சமுதாயத்தை எந்த வகையிலாவது தன்னுடைய சுயநலனுக்கு பயன்படுத்தி இருப்பான். காசு சம்பாதிச்சிருப்பான், புகழ் சம்பாதிச்சிருப்பான், ஏமாத்தி இருப்பான், சுயநலனுக்கு பயன்படுத்தி இருப்பான். ஒரு ஆள் தான் உங்கள்ட்ட ஒண்ணுமே எதிர்பார்க்கல, அடிதான் வாங்கினாரு, உததான் வாங்கினாரு, இருந்ததை இழந்தாரு. இப்படிப்பட்ட ஒரு தலைவரை புகழ்ற முறை என்ன? அவர்களை வாழ்க்கையில கடைபிடிக்கணும், அவங்க சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் செய்யணும். இந்த முடிவு நீ எடு. நபிகள் நாயகத்தை புகழ்றேன்னு ஒத்துக்கலாம். என்ன பண்றாங்களா? புகழ்றாங்களா? ஒரு பத்தியை கொடுத்து வச்சு சாம்பிராணியை போட்டுக்கிட்டு எங்களை மாதிரி ஒரு ஆளை காசுக்கு கூலிக்கு பேசி அப்ப மோழுது ஓதுவதற்காக வேண்டி ரேட்டு போட்டுக்கொண்டு என்கிற அளவுக்கு இருக்குது. இவன் எல்லாம் போய் காசு 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு நீங்க கூட்டிட்டு போறீங்க கூலிப்படையை. இந்த கூலிப்படையை கூட்டிட்டு உட்கார வச்சுக்கிட்டு அவருக்கும் புரியாம உங்களுக்கும் புரியாத பாஷையில யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி யா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹிம்னா இது என்ன லாம் அலைஹிம்ங்கற? இது வணக்கமா? இது புகழா? இதனால ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது மதிப்பு ஏறுமா? இத பத்தி 4 பேர் ரசூலுல்லாஹ் உயர்வா நினைக்குவாங்களா? இத கேட்டுவிட்டு நான் கேக்குறேன், இந்த மௌலித் ஓதுற கூட்டிட்டு போறீங்கல்ல அந்த ஆட்கள் எல்லாம் கூப்பிடுங்க, என்ன சொல்லி புகழ்ந்தீங்கன்னு கேளுங்க. திருதுன்னு முடிப்பியா இல்லையா? என்ன ஏமாத்துறதானே இது? நீ புகழல உன்னை ஏமாத்துறாங்க, ஏமாந்துறாத. அதே திருப்பி கேளுங்க, என்ன சொல்லி புகழ்ந்தீங்கன்னு முக்காவாசி பேருக்கு அர்த்தம் தெரியாது. அது வந்து அவ்வளவுதான். அப்ப அந்த மௌலித் என்ற பெயர்ல நடக்கிற இந்த பாட்டு இது ஒரு இபாதத்தா? இது ஒரு வணக்கமா?